கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில ஒரு அருமையான ஒரு செய்தி நம்ம பார்க்க போறோம். நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இருக்கிற சூழ்நிலையில உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான சூழ்நிலைங்க. எதை பார்த்தாலும் நியூஸே பார்க்க முடியாத அளவுக்கு நடக்குது உலகத்துல. இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பெல்லாம் கர்த்தர் தான். எப்படி செய்யணும்னு கர்த்தர் கரத்துல ஏந்தி கர்த்தரை எப்படி அவர் பாதுகாப்பான்றதை பற்றி நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். நான் வானத்தையே நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்றும் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். இருக்கிற பயங்கரமான சம்பவங்கள் கேள்விப்படும் போது ஒரு பயம் வருது. இந்த பயத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா கர்த்தர் தான் நமக்கு தோணும். அவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால உன்னை மூடிக்குவேன். கர்த்தர் சொல்றாரு. இப்போ அவர் நம்மோட கூட இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இன்னொரு விஷயம் கூட பாருங்க, இந்த பைபிள்ல இருக்குது. ஏசாயா 25:4 கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் ஏழுமானே. பயங்கரமான ஒரு கொடூரமான சீரல் வருது. எங்க பார்த்தாலும் பயங்கரமான வார்த்தைங்க, பயங்கரமான சம்பவங்க. இப்போ பாருங்க, திடீர்னு ஒண்ணுமே இல்லை, இதோ பேசணுங்கன்றாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, அவ்வளவுதான். உடனே கணவன் மனைவி கொட்டுறது, மனைவி கணவன் கடிச்சிடுறது, தகப்பன் தாய, எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தான் நடக்கும் வர வர. ஏன்னா கர்த்தர் இயேசு சீக்கிரம் வரப்போறார். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும் வசனம் சொல்லுது. அப்போ கொடூரமான சீரணம் மதியில மோதி அடிக்கிற மாதிரி ஒரு பெரும் வெள்ளம் வந்தா கர்த்தர் தான் நமக்கு ஏழைக்கு ஒரு திடனும் பலனும், இந்த பெரும் வெள்ளத்துக்கு ஒதுங்கும். அப்புறம் வெயில் பயங்கரமா வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை போல கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. அதனால நம்ம அவளும் நம்பணும். பாருங்க, யோனா இருந்தாரு. இந்த யோனா என்ன பண்ணாருன்னா, ஒரு யோனா பற்றி சொல்ல ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். யோனாவை பற்றி பார்க்கும்போது யோனாக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ இப்போ நினிவேக்கு போய் என்ன பண்ணு, நீ போய் பிரசங்கம் பண்ணு. அங்கே ஜனங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்க, அவங்க 40 நாளுக்கு மனம் திரும்பினா அழிச்சிருவேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இவன் என்ன பண்ணான்னா, நினிவேக்கு போகாத கப்பல் ஏறி டிக்கெட் வாங்கி தர்ஷீஸ்க்கு ஆப்போசிட் சைடில் 1500 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டாரு. போனோன்னு ஏற்றார் போல ஏறி கப்பலில் படுத்தாரு, அடித்தட்டில் போய் படுத்து தூங்கிட்டாரு. எனக்கு என்ன ஒன்றுமே இல்லைன்னு. பயங்கர கர்த்தர் வல்லமுள்ள தேவன், நான் சொன்ன பேச்சு கேட்காத நீ இப்படியே ஓடுறான்னு பயங்கரமா காட்டு புயல் அடிச்சு பயங்கரமா அடிச்சு ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பயந்து என்ன பண்றது யாதுன்னா இவன் தான் கண்டுபிடிச்சாங்க. என்னான்னு இவனை கேட்டா, ஆமா நான் தான் கடலுக்கு பயப்படுவேன், இந்த மாதிரி கர்த்தர் சொன்ன பேச்சு கேட்காத நான் போனேன், என்னால் தான் இந்த புயல் வந்ததுன்னா என்ன பண்ண, தூக்கி போடுங்க என்ன கடலில், அப்பதான் நிற்கணும். என்னென்ன பண்ணாங்க நடக்கல, அவன் கடல் தூக்கி போடுறது நின்றுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவனையும் சும்மா உள்ள ஒரு பெரிய மீன் ஆயத்தப்பட்டு அந்த பெரிய மீன் விழுங்க வச்சுட்டாரு. வயிற்றுல போனாலும் கர்த்தர் பாதுகாத்தார். ஜீரண ரசம் ஒன்றும் சுரக்கலை, அவன் ஜீரணம் ஆகல. கர்த்தர் அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது சரி கர்த்தர் நான் செய்திடறேன்ப்பா, நான் போய் ஊழியம் செய்கிறேன், நீ சொன்ன இடத்துக்கே போகலான்னா சரி கொண்டாந்து கரையில் கக்க வச்சுட்டாரு. அங்கே வந்ததாலும் அவன் என்ன பண்ணான், போய் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம் பண்ண உடனே அவங்க எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தாங்க. அந்த கர்த்தர் அழிக்கிறேன்னு சொன்னது என்ன பண்ணல, அழிக்காத காத்துட்டாரு. இவனுக்கு ஒரு கோபம் எரிச்சல் என்ன பண்ணான், போய் என்ன பண்ணுறதுறான்னு பார்த்துருந்தா ஒரே வெயில் பயங்கரமாகதான். பயங்கரமாக இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆமலுக்கு செடி கடகலன்னு வளர்ந்துச்சு, செழிப்பாக கலகலங்குது. அந்த நிழல் தலைமையில போகிறது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த நிழல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான் நிலையை பார்த்து. உடனே கர்த்தர் என்ன பண்ண, ஒரு பூச்சி அனுப்பிச்சார். மொத்தம் செடி எல்லாம் பூச்சி இலையெல்லாம் அழிக்க வச்சிட்டாரு. ஒரே செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. அப்போ ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு ரொம்ப துக்கப்பட்டான். பாருங்க, இவன் யோனா அந்த ஆமனுக்கு செடி நிழலை பார்த்தான், அதை நம்பினான். அது கொஞ்ச நேரத்துல பூச்சி அரிச்சிச்சு. இன்னைக்கு நீங்க
எதை நம்பிக்கிறீங்க உலகத்துல? எந்த நிழல் நம்பிக்கிறீங்க? எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, படிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஒரே நிமிஷத்துல போயிடும். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்காது. அதுதான் உலகம். இதெல்லாம் நம்பாதீங்க. எவ்வளவு கஷ்டம் பாடு வந்தாலும் கத்த இருக்கிறாருன்னு அவரை நம்புங்க. அவர் நிழல் இருந்தா தான் நமக்கு இதெல்லாம் பாதுகாப்பு நம்மளுக்கு வரும். பாருங்க, சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லருடைய நிழலில் தங்குவான். எந்த நிழல்ல தங்கணுமா? சங்கீதம் 91:4 அவர் தம் சிறுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமா. ஒரு பணக்காரன் கோட்டீஸ்வரர், அவரு ஒரு வீடு கட்டினார். கோடி கணக்குல. என்னன்னா, எந்த பாம்பு போட்டாலும் வீடு ஒண்ணுமே நடக்காது, ஒன்றும் ஆகாது. பாம்பு ப்ரூஃப் வீடு கட்டினாரா. கட்டிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு பெருமையா காட்டுறாரு. அதெல்லாம் கையை பாருங்க, வீடை பாருங்க, அந்த ரூம் பாருங்க, இந்த ரூம் பாருங்கன்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்னு சொன்னா, அது அவ்வளோ காஸ்ட்லியா நான் செலவு பண்ணியிருக்கிறேன் சொல்லிட்டு பாருங்கண்ணா. இவர் சொன்னாராப்பா, எனக்கு இதோட பயங்கரமான பாம்பு ப்ரூஃப் எடுக்குதுப்பா எனக்குண்ணா. அப்படியா, நீங்க கட்டிக்கிறீங்களா? எப்படி காட்டுங்கண்ணா. அப்பதான் இந்த வசனத்தை படியினாரா. சங்கீதம் 91:4 படி, அவர் சிறகுகள் தான் எனக்கு பெரிய பாதுகாப்பு, இதுக்கு கிட்ட எந்த பாம்பும் விழ முடியாது சொன்னாராம். அப்போ பாருங்க, கர்த்தர் தான் நம்முடைய அடைக்கலம். கர்த்தர் அவருடைய சட்டை நிழல் தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால அவரை நம்புங்க. அவருடைய பாதுகாப்பு நம்ம, அவர் சட்டை நிழல் நம்ம பாதுகாப்பு போதுமானது. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்க்கும்போது ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்துன்னு ஒரு மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபிய ஸ்திரீ, அந்த மோவாபிய ஜாதி ஜனங்க பயங்கரமான பாவத்துல பிறந்தவங்க கர்த்தர் சொல்லிட்டார், 10 தலைமுறைனா கூட சபைக்குள்ள வரக்கூடாதுன்ட்டார். ஆனால் இறக்கமுள்ள தேவன், அந்த மோவாபிய ஸ்திரீ ஒரு நல்ல கர்த்தரை பிள்ளைய வந்து திருமணம் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மாமனாரும் செத்துட்டாரு, புருஷன் எல்லாருமே செத்துட்டாங்க. 3 விதவைக்கு தான் மீதாங்க. அப்போ நீங்க போயிடுங்க உங்க அம்மா வீட்டுக்குன்னா, சின்னவ கண்ணு மொத்தம் விட்டு போயிட்டா. சின்ன மருமக இவன் மட்டும், நான் வருவேன், உங்க கூட தான் வருவேன், உங்க விட்டு நான் போக மாட்டேன். புருஷனும் இல்லை, புள்ளியும் இல்லை. எத்தனை மீன் போனேன் அந்த வயசானமானா. நான் எங்க வீட்டுக்கு போனா மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நான் இந்த தேவனை ஜீவனுள்ள தேவன் வணங்கவே முடியாது. எனக்கு உலகத்துல எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, புருஷனும் வேணாம், புள்ளியும் வேணாம், உலகத்துக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அந்த தேவன் மட்டும் எனக்கு வேணும். இந்த தேவனை நான் வணங்கணும், ஆராதிக்கணும்னா இந்த மாமியாரோட போனதான் எனக்கு நடக்கும்னு சொல்லி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அம்மா கதிர் தான் பொறுக்கிறா, கழனியில கதிர் பொறுக்கிற வேலை செய்யறா, சாப்பாட்டு கூட இல்லாத ஒரு வழி. ஆனா கர்த்தர் அவரை உயர்த்தினார். இஸ்ரவேல் சட்டையின் கீழே, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். பாருங்க, கதிர் பொறுக்கிறான், கழனியில கதிர் பொறுக்கனோட அந்த கழனிக்கு எஜமாட்டியை மாத்துறார். அந்த ஹவுஸ், அந்த லேண்ட் ஓனர் பெரிய பார்க்க போவாஸ். அந்த போவாஸ் திருமணம் பண்ணலாம். திருமணம் பண்ணி கர்த்தர் ஒரு அருமையான குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை வம்ச வரலாறுலே தான் இயேசுவே பிறந்துட்டார். பாருங்க, தாவீதின் வம்சத்துல பிறந்தார். அப்போ இந்த நிறைவான பலன் எப்படி கிடைச்சிச்சின்னு சொன்னா, அவருடைய சட்டின் நிழலுக்குள்ள இயேசு மட்டும் போதும், கர்த்தர் மட்டும் எனக்கு போதும், அவர் இருந்தா போதும், எனக்கு வேற ஒன்றும் வேணான்னு வந்தா கர்த்தர் அவன் சும்மா உள்ள பெரிய ஆசை நிறைவான பலன் கொடுத்தார். உலக பிரகாரமான கோட்டீஸ்வரம் பஞ்சாயத்துன்றதுல பெருசு, இயேசுடைய வம்ச வழியில வந்து பாருங்க, அவர் பேர் பைபிள்ல மொத்தம் 1ஆம் அதிகாரத்திலே வருது. இப்போ கர்த்தர் அந்த மாதிரி உனக்கு நிறைவான பலன் வேணும்னு சொன்னா, அவர் சட்டை நிழலுக்குள்ள நீ ரூத்தை போல வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தபடியாக மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என்ன சொல்லப்படுனா, அவருடைய நாமத்துக்கு யார் யார் பயந்து ஜீவிக்கிறாங்களோ அவங்கள மேல என்ன பண்ணுமா, நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் இந்த சூரியன் இல்ல, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் சூரியன் உதிக்குமா. அந்த சட்டை நிழலுக்குள்ள ஆரோக்கியம் இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா?
கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமைட்டு விலகுதே கர்த்தருக்கு பயம். தீமைட்டு விலகி இயேசுதாருக்கு வேணும்னு சொல்லி குறைகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்பீங்கன்னா, உள்ளத்துல இயேசு வருவாரானா, அவருக்கு அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. மருந்து, மாத்திரை, ட்ரீட்மெண்ட்டு எது பண்ணாலும் சுகம் கிடைக்க சான்ஸ் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவரால் தான் நம்மளுடைய எல்லா வியாதியும் சுகமாக்க முடியும். அதனால அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல என்ன பண்ணுமா, இந்த நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் தான் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் கத்தர் கட்டளிடுவார். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அந்த நிழல் நமக்கு வேணும். அது மட்டும் இல்லை, லூக்கா 1:31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனா மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க, யாரு? தேவதூதன். உடனே ஐயோ, 34 அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றார். ஐயோ, எப்படி, கல்யாணமே ஆகலை எனக்கு, எப்படி என் குழந்தை பிறக்கும் ஆச்சரியமா கேட்கலாம். அப்போ தேவதூதன் சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் மேல் நேரிடுவாரு, அப்போ நீ கர்ப்பமாகல. இப்போ எப்படி இதுன்னு ஆச்சரியப்படும் போது, உறவினராகி எலிசபெத்து மலடியா இருந்து வயசானவங்க, அந்த அம்மாவுக்கு இப்போ 6 மாசம் கர்ப்பமா இருக்குது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. சொன்ன உடனே நல்லா ஒரு கர்த்தர் விசுவாசம் அந்த பெண்மணிக்கு, மரியாள். உடனே ஒரு வாச்சனா, ஆண்டவருக்கு அடிமை சொன்னதுதான். தேவதூதன் போயிட்டான். அதே மாதிரி பரிசுத்தாவை நேரிட்டு அவங்கம்மா இயேசுவை கர்ப்பம் தரிச்சாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால எல்லாம் கூடும். தேவனால எல்லாமே கூடும். கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நம்முடைய என்ன காரியம் யோசிக்கலாம், இது முடியுமா, இது நடக்குமா, இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு யோசிக்காதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து கிரியை செய்வாரானா, உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், சூழ்நிலையெல்லாம் மாற்றிடுவார். முடியாத காரியம் எல்லாம் முடிய வைப்பார். நீங்க எந்த நேரத்துல, இந்த நேரத்துல எந்த காரியம் முடியாது, நடக்காது 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 திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க பாருங்க, அது முன்னாடி நடக்கும்னு நான் சொல்ல, வசனம் சொல்றது என்ன சொல்றதுன்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன் சூழ்நிலை மாற்ற முடியும். இது வியாதி சுகமாகும். இந்த வேலை கிடைக்காத கிடைக்கும். எனக்கு பிள்ளையே பிறக்கிற சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இல்லை பிள்ளை பிறக்கும். எனக்கு திருமணமே ஆகாதெல்லாம் திருமணம் ஆகும். நீ என்ன வேலை கிடைக்குமோ, திருமணம் வேணுமோ, பிள்ளை வேணுமோ, இல்லை என்ன வேணுமோ தெரியும், எல்லாமே அவரால் முடியும். தேவனால் ஆகாத காரியம் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே வருவாரானா, உன்னோடு இருப்பாரானா, காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அதனால நீ என்ன பண்ணனா, அவர் வந்து அவருடைய கருத்துல நீ வந்துடும் போது, அவருடைய கருத்து நேழுக்குள்ள வரும்போது, உன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா முடிப்பார். எந்த ரொம்ப சோர்ந்து போன நிலைமை இருந்தாலும் கர்த்தர் உன்னோட பேசுற, கவலைப்படாத, உன்னை நான் என் கருத்து நேழால மூடி உன்னை காத்துக்கொள்வேன், காரியத்தெல்லாம் மாத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று மேல் அவரை நம்புங்க, விட்டு வாங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்கச்சோ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. நாளையில கண்ணீரோட, கவலையோட, பாரத்தோட, வேதனையோட, இது நடக்குமா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இவ்வளோ பயங்கரமான சூழ்நிலாம் பார்க்குறோமே, இப்படி எதிர்காத்து அடிக்கிற, மோதி அடிக்கிற மாதிரி, வெள்ளம் அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரத்துல இருக்கிறோமே, எங்க நிலைமை இப்படிதானா, வாழ்நாளெல்லாம் இப்படிதான் இருக்கணுமான்னு கவலைப்படுறாங்கப்பா. அவர்களோட தான் நீங்க பர்டிகுலரா பேசுறீங்கப்பா, அவரோட குறிப்பா நீங்க பேசுறீங்கப்பா. அது யார் யார் கேட்கலாங்களோ வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. எந்த புல்லட் ப்ரூஃபையும், எந்த கத்தாவே சோத்திரிக்கிறையா, எந்த பயங்கரமான சூழ்நிலையும் உலகத்துல எதையும் நம்பாதபடி மட்டும் நம்பி உங்களை நேருக்குள்ள மட்டும் வரும்பொழுது நீங்க எல்லா அற்புதம் செய்யுங்கப்பா. சூழ்நிலையை மாற்றம் மாற முடியும், அற்புதம் செய்ய மாற முடியும். பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்க தாழ்த்துறோம். நாமத்தை மயப்படுத்திக்கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இந்த பார்க்கிறவங்க எந்த சூழ்நிலை இருந்தா இந்த வேலையில ஒரு அற்புதம் செய்யுங்க. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய நிழலை நம்பி வந்துட்டோம்ப்பா. நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்க தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதா, ஆமென். காட் பிளஸ் யூ.